நிரம்பி வழிய செய்தருளும் பொழிக இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும் உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். அடிமை விலங்குகள் தகர்த்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுவே. அடிமை விலங்குகள் தகர்த்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுவே. தடைகளும் மலைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுவே. தடைகளும் மலைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுவே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக தூய ஆவியானவரை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலையங்கத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படியென்றால் இதனால் வரை நான் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா என்கிற கேள்வி கூட உங்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் எழத்தான் செய்ய ஆரம்பிக்கும். நாம் ஒவ்வொருவருமே புகுமுக அருட்சாதனங்களாய் இருக்கக்கூடிய திருமுழுக்கு, உறுதி பூஸ்தல் இவற்றின் வழியாக நாம் தூய ஆவியானவரை நாம் பெற்றிருந்தால் உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்க்கை முறையிலும் நம்முடைய செயல்பாட்டினுடைய காரியங்களிலும் அநேக விதங்களிலே நமக்குள் உள்ளங்களில் குடியிருக்கிற அந்த தூய ஆவியானவரை வேதனைப்படுத்தி கொண்டும் துயரப்படுத்தி கொண்டும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இன்று எப்படி இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் வேதனையோடும் துயரத்தோடும் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்விலே கூட எடுத்து பாருங்களேன். உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகள் திருமுழுக்கு பெற்றிருப்பார்கள். உறுதி புஸ்தல் அருள் அடையாளத்தை பெற்றிருப்பார்கள். நீங்கள் அவர்கள் மீது கோபப்படும் பொழுது அல்லது அவர்கள் மீது நீங்கள் மனத்தாங்களாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் உள்ளத்திலே பாவத்தை செய்கிறீர்கள், அவரை துயரப்படுத்துகிறீர்கள். ஆதலால் தான் பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 30 உள்ள திருவசனத்தில் அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய தூய ஆவியாருக்கு நீங்கள் துயரம் வருவிக்காதீர்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் என்று. இன்றைக்கு நற்செய்தி பெருவிழாக்கள், தியானங்கள், உபவாச கூட்டங்கள், வழிபாடுகள் இவற்றுகளிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆவியானவரை உணர்ச்சி மிக்கவராய் இன்றைக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாய்த்தான் இன்றைக்கு அநேகர் ஆவியானவரை சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஆவியானவரையே குறை சொல்லுவார்கள். ஒரு நற்செய்தி பெருவிழாவிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு நற்செய்தியாளர் பேசிக்கொண்டு இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தை மீறி அவர் பேசிக்கொண்டே இருந்தார். கடைசியில் என்னுடைய நேரமும் முடிய போகின்ற நேரத்திலே தான் அவருடைய நற்செய்தி அறிவிப்பை முடித்தார்.
முடித்துவிட்டு அமரும் பொழுது சொன்னார், சாரி பிரதர், கோவிச்சு கொள்ளாதீங்க, ஆவியானவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருந்தார், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், நான் எப்பொழுதே உங்களை மன்னித்து விட்டேன் பிரதர். ஏனென்றால் ஆவியானவரை நீங்கள் துயரப்படுத்தி விட்டீர்கள். ஆவியானவர் நமக்குள் செயல்படுகின்ற பொழுது ஒரு நாளும் நம்மை கண்ட்ரோல் இல்லாமல் செயல்பட விடமாட்டார் என்று சொல்லி அவருக்கு ஒரு விவிலியத்தினுடைய வசனத்தை எடுத்து நான் எடுத்து காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 32, 33 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இறைவாக்கினர்கள் பெரும் ஏவுதல்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான். ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர். அப்ப கடவுள் நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து செயல்படும் பொழுது அது வழிபாட்டு நிலைகளாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பங்கு தளங்களிலே நற்கரணை ஆராதனையை வழிநடத்தக்கூடியவர்களாய் இருக்கலாம். உங்கள் பங்கு பணியாளரோ அல்லது வழிநடத்த சொல்லக்கூடியவரோ எந்த நேரத்தை கொடுக்கிறாரோ அந்த நேரத்திற்குள் நாம் ஆவியானவருடைய திருவுளத்தின்படி, இறை திருவுளத்தின்படி அந்த நற்செய்தியை நாம் முடிக்கின்ற பொழுதுதான் ஆவியானவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். கடவுளுடைய திருவுளம் அந்த இடத்திலே நிறைவேற ஆரம்பிக்கும், புதுமைகள் நடைபெற ஆரம்பிக்கும். நான் இப்படி நற்செய்தி பெருவிழாக்களிலே போகின்ற பொழுது சில தவறுகள் நடைபெறுகிற பொழுது நான் அதை சுட்டி காட்டுவது உண்டு. ஒரு முறை ஒரு பாடகர் அப்படிதான். அவர் என்ன செய்தார் என்றால் பாடல் பாடிக்கொண்டே இருந்தார். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் திடீரென்று சில வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறேன், அயல்மொழி கொடைகளைப் போல அவர் புகழ்ந்து கொண்டு ஆராதித்து கொண்டு அயல்மொழியிலேயே அவர் துதித்து கொண்டு இருந்தார். மக்களை துதியுங்கள் என்று சொல்லி கொண்டு இருந்தார். என்னுடைய உள்ளத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை எழும்பிக் கொண்டு இருந்தது. ஒரு ஆவியானவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏன் இன்றைக்கு தவறான ஒரு போதனைகளை பாடல்களிலே இப்படி ஒரு வழிபாட்டு முறைகளை எல்லாம் தவறாய் சித்தரித்து கொண்டிருக்கிறாரே என்று மனவேதனைப்பட்டு அவரிடத்தில் பேசினேன். முடிந்தவுடனே, பிரதர், உங்களுக்கு ஆவியானவர் உண்மையிலேயே அயல்மொழி கொடைகளை கொடுத்திருந்தார் என்றால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆனால் யாரோ ஒருவருக்கு பேசின அந்த ஆவியானவருடைய கொடைகளை எடுத்து இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நீங்கள் பேசுவது முறையல்ல. ஆவியானவர் உங்களை குறித்து துயரப்படுகிறார். மக்களை பிரியப்படுத்த கடவுளுடைய ஆவியானவரை வேதனைப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் சொன்னேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆவியானவர் நம்ம குடும்ப வாழ்விலும் சரி, ஊழிய பாதையிலும் சரி, எல்லா நிலைகளையுமே நமக்குள் இருந்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், அந்த ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், நம்மளுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் இன்றும் துயரிட்டு கொண்டுதான் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த துயரிட்டு கொண்டு இருக்கிற இந்த ஆவியானவரிடத்திலே நான் எப்படி நட்புறவாய் ஆகுவது? அவரோடு நான் எப்படி தொடர்பு கொள்வது? என்னுடைய தவறுகளை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய இயலாமைகளை, நான் நற்செய்தி அறிவிப்பிலே செய்த தவறுகள், மக்களை பிரியப்படுத்த நான் செய்த காரியங்கள், அனைவர் முன்பும் ஆண்டவர் கொடுத்த கொடைகளை நான் ஏமாற்றுத்தனமாக செய்கிற அந்த காரியங்கள் அனைத்திற்கும் நான் ஆண்டவரிடத்திலே, ஆவியானவரிடத்திலே நான் மன வருந்தி அவரிடத்திலே நான் ஒப்புரவாகின்ற பொழுது, பிற மனிதர்களுக்கு விரோதமாக நான் செய்த தீமைகள், பொறாமைகள், வளர்ச்சிக்கு தடை உண்ணுகிற காரியங்களை நான் செய்கிற பொழுது அதில் ஆவியானவர் துயரப்பட்டாரே, அதற்காக நான் மன வருந்துகிற பொழுது ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் நாம் அவரோடு கூட நாம் ஒப்புரவாகுகிறோம், அவரோடு கூட இணைங்கிறோம். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்தம் பிளஸ் ஆவி. நாம் பரிசுத்தமாய் வாழ முற்பட்டோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய முத்திரையாய் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, 3 வாலிபவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சுற்றுலாவிற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த சுற்றுலாவிற்கு செல்கின்ற பொழுது ஒரு தங்கும் விடுதியிலே அவர்கள் தங்கி இருக்கின்ற பொழுது காலை 10 மணிக்கெல்லாம் அவர்கள் கிளம்பி ஒரு வாகனத்திலே சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். காலையில் ஒரு வாலிபன் எழுந்திருக்கிறான். அவன் எழுந்து அந்த குளியல் அறைக்கு செல்கின்ற பொழுது
டாப்பை திறக்கிறான், தண்ணீர் வருகிறது. ஆனால் ஒரே நாற்றமாக இருக்கிறது. அவன் பார்க்கிறான், 10 மணிக்கெல்லாம் வேன் வந்து விடுமே, இன்னும் 2 பேர் குளிக்க வேண்டியது இருக்கிறதே. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த நாற்றத்தோடு அந்த சோப்பை எல்லாம் தன் மேலே போட்டுக்கொண்டு உடம்பை குளித்துவிட்டு அவன் கிளம்பி தயாராகி கொண்டிருக்கிறான். இரண்டாவது அவன் குளிக்கச் செல்கிறான். அவன் போய் அந்த டேப்பை தண்ணீரை திறக்கின்ற பொழுது நாற்றம் வருகிறது. அவன் மனதுக்குள் நினைக்கிறான், இதற்கு முன்னாடி குளிக்க போனானே, அவன் சொல்லியிருக்க கூடாதா? சொல்லி இருந்தா நம்ம வேறு இடத்துல போய் குளித்திருக்கலாமே என்று சொல்லி, சரி நம்ம குளிக்க வந்துட்டோம், என்ன பண்ணுறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், தன் கையிலே கொண்டு போயிருந்த அந்த ஷாம்பு சோப்பு அவன் என்ன செய்கிறான், உடம்பு எல்லாம் தேய்த்து குளித்து விட்டு அவனும் வெளியே வந்து விடுகிறான். மூன்றாவது அந்த இளைஞன் குளிக்கச் செல்கிறான். அங்கு போய் அவனும் டேப்பை திறக்கிறான். தண்ணீர் வருகிறது. ஒரே நாற்றம் எடுக்கிறது. நாற்றம் எடுத்தவுடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த நாற்றம் எதனால் வந்தது, எங்கிருந்து வருகிறது என்பதை யோசித்து பார்த்தான். நேர மேல் வீட்டு அறைக்கு சென்றான். மேல் மாடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியை திறந்து பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு இறந்து போன பூனை இருக்கிறதை அவன் காண்கிறான். அதை பார்த்த உடனே அங்கிருக்கிற மேலாளரிடம் சொல்லி அந்த தொட்டியை கிளீன் பண்ண சொல்லி அதை எல்லாம் சுத்தம் செய்து புது தண்ணீரால் நிரப்பின பிறகு அவன் குளித்து விட்டு அவன் மீண்டும் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறான். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நம்மளுடைய உள்ளத்திலே வெறுப்பு, கோபம், பகை, காய்மகாரம், அடுத்தவரை பழிவாங்கக்கூடிய எண்ணம், அடுத்தவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி செல்கின்ற பொழுது நாம் அவர்கள் மீது படக்கூடிய தீமையான எண்ணங்கள், இவைகளினால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் துயரப்பட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் வீட்டில் அடிப்பம்பு இருக்கிறது. அந்த அடிப்பம்பை நீங்கள் யூஸ் பண்ணாமையே இருந்தீங்கன்னா அந்த தண்ணீரிலே கிரீஸும் கலந்து வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது நல்ல தண்ணீராய் இருக்கும். அதே போலத்தான் நாம் தூய ஆவியானவரை திருமுழுக்கின் வழியாய், உறுதி புஸ்தலின் வழியாய் பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆவியானவரோடு நம்மளுடைய வாழ்வு இசைந்து ஒரு தூய்மையான வாழ்வு நடக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு உணர முடியும். பிரியமானவர்களே, புனித அகஸ்தினாரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாள் காலை பொழுதை அவர் தொடங்குகின்ற பொழுதும் அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாராம், ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, உம்முடைய தூய்மையிலே நான் பங்கு கொள்ள எனக்கு அந்த இரக்கத்தை நீர் அருளும், இரக்கத்தை அருளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தூய்மையிலே நிலை கொள்ளுவதற்கு இறைவனை நோக்கி ஜெபித்து விட்டுதான் அன்றாட பணிகளை அவர் ஆரம்பிப்பாராம். புனிதர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வல்லமைகளால், புதிய புதிய அருள் வளங்களால் நிரப்புவதற்கு புனிதர்கள் இறைவனிடத்திலே மன்றாடினார்கள். தங்களுடைய பாவங்களை, சிறிய பாவங்களை இருந்தாலும் அறிக்கை செய்தார்கள். அதனால் தான் ஆண்டவர் அவர்கள் வழியாக பலத்த அற்புதங்களை அவர் செய்தார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டதைப் போல நடித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்திலே துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள் முதலில் தேவை பரிசுத்தம் தேவை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் அனுபவிக்க அந்த பரிசுத்தத்தின் மீது எனக்குள்ளே ஒரு ஆசை வர வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மீது எனக்குள்ளே ஒரு தாகம் வர வேண்டும். ஆண்டவரை, இந்த உலகத்தின் போக்கின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அறியாமல் என்னுடைய பலவீனத்திலே விழுந்து விடுகிறேன். என்னை அறியாமல் மாம்ச இச்சையிலே நான் விழுந்து விடுகிறேன். என்னை அறியாமல் கோபத்திலே விழுந்து விடுகிறேன். என்னை அறியாமல் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை சபித்து விடுகிறேன். ஆண்டவரை, என்னை மன்னியும். உம்முடைய தூய ஆவியானவருக்கு நான் வருத்தம் அறிவித்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்புரவாகி நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்கள் ஐம்புலன்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆவியானவர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒப்புரவு அருள் அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணானவள் அவரிடத்திலே ஒப்புரவு அருள் அடையாளம் செய்ய போகிறார். அப்போ அங்கு செல்லுகின்ற பொழுது அந்தோனியார் அந்த ஒப்புரவு அருள் அடையாளம் கொடுத்த பிறகும்
அந்த பெண் செல்கிறதையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப கூட இருக்கக்கூடிய சக துறவிகள் எல்லாம் மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் தந்தையிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இதோ பாருங்கள், அந்தோனியார் ஒரு பெண் தன்னிடத்திலே பாவ அறிக்கை செய்ய வந்த பொழுது அந்த பாவ அறிக்கை செய்த பிறகும் பெண்ணையே அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சுப்பீரியர் வந்து அந்தோனியாரை தட்டுகிறார். நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்தோனியார் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், என்னை மன்னித்து விடுங்கள், அந்த பெண்ணை பார்த்தேன், இவ்வளவு அழகாய் இருந்தாள், இந்த பெண்ணே இவ்வளவு அழகாய் இருக்கிறாள் என்றால் இவரை படைத்த பரம்பொருளாய் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எவ்வளவு அழகாய் இருப்பார் என்று அந்த இறைவனை நான் ரசித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான சிந்தனைகள் நாம் இருக்குமேயானால் நாம் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் பரிசுத்தத்தை விரும்பி நாம் நாடி சென்று கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இறைவன் அந்த சமாரியா பெண்ணிடத்திலே பேசி கொண்டிருந்தாலும், அந்த மதிய வேளையில் அவள் இருந்து கொண்டு இருந்தாலும் சீடர்கள் ஒரு பெண்ணிடம் பேசுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழுவதும் தூய்மையுள்ள ஒரு இறைவனாக இருப்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய பாவங்களையும் சுட்டி காட்டக்கூடியவராய் இருந்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த விதத்தையும் சுட்டி காட்டி கொண்டிருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய கணவனும் உன்னுடைய கணவன் இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆவியானவர் ஒருவருக்குள் செயல்படுகிறார் என்றால் அவர்களுடைய குறைகளை சொல்லி காட்டுவது மட்டுமல்ல, குற்றப்படுத்துகிற ஆவியானவரை வருவதல்ல, அவர்களை இறைவன்பால் திருப்பக்கூடியவர்களாய் அந்த பணியாளர்களோ ஊழியர்களோ நற்செய்தியாளர்களோ இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற கருவிகளாய் இருப்பார்கள். அப்ப வழி நடத்தக்கூடிய நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், இல்லது பணிவாழ்வில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம். அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை, என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றை காலையில் இருந்து இந்த இரவு வரைக்கும் நான் சந்தித்த நபர்கள், நான் பேசின நபர்கள், என்னுடைய வேலை தளத்தில் சந்தித்த நபர்கள், நான் கோபப்பட்ட காரியங்கள், என் குடும்பத்தில் நடந்து கொண்ட விதங்கள், இவற்றிலே உம்முடைய மனதை வேதனைப்படுத்தி உம்முடைய தூய ஆவியானவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள் இருக்கிற தீமைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? அகற்ற ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொள்ள காரணம் என்ன? உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறிக்க காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆவியானவர் அன்னை மரியாளின் மீது நெல்லிட காரணம் என்ன? அவை எல்லாம் அன்னை மரியாளிடம் இருந்த அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம் தான். இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்குமையானால் உங்களை ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு கருவியாய் அவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆதலால் தான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லுவார், 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 உள்ள திருவசனத்திலே, உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்களுடைய நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுவார். என் அன்புக்குரியவர்களை, நாம் தூய்மையை நாடும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படிங்க தூய்மையாக இருக்க முடியும், இந்த உலகம் அப்படி இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். கடல் நீரிலே தான் மீன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய சரீரத்தில் அது உப்பை ஏற்றிக்கொள்ளவில்லை. அதை பிடித்து கொண்டு வந்து அதை மீனவர்கள் அதை விற்பனைக்கு வைக்கின்ற பொழுது, அதை வாங்கி செல்கின்ற பொழுதுதான், அதை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான், அது இறந்த பிறகுதான் அது தன்னுடைய சரீரத்திலேயே உப்பை ஏற்றிக்கொள்ளுகிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நாம் உலகம் காட்டும் மாதிரியை பின்பற்றக்கூடாது. யோவான் 17வது அதிகாரம் 16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகை சார்ந்தவனாய் நான் இல்லை. அப்ப கடவுளை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலே திருமுழுக்கின் வழியாய் உறுதி புஸ்தலின் வழியாய் பெற்றுக்கொண்ட தூயானவரை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய தூயானவர் எந்த நிலையிலே துயருற்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரிடத்திலே நான் ஒப்புரவாகினேன் என்றால் ஆவியானவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். நாம் இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் செபிப்போமா? ஆண்டவரே, என்னை வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும். உம்முடைய தூய ஆவியானவரை தாகத்தோடு நான் கேட்கிறேன்.
உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தூய ஆவியானவரை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இத்தனை நாள் வரை ஏக்கத்தோடு தாக்கத்தோடு இருந்த இந்த பிள்ளைகள் இன்றைக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து உம்மிடத்திலே வருகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே குடியிருக்கிற ஆவியானவரே, எங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக, நாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் வழியாக நீர் எங்கள் உள்ளத்திற்குள்ளே இருந்து எவ்வளவு மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்று இதோ உம்மிடத்திலே ஒப்புரவாகி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய அனைத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய உம்முடைய தூய ஆவியானவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்மை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் மாற ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக பாவ மன்னிப்பினுடைய அந்த மீட்பை பெற நீர் உதவி செய்யும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. தாகத்தோடு கேட்கிற இந்த பிள்ளைகளின் மீது உம்முடைய வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பொழிந்து இந்த பிள்ளைகள் திருச்சபைக்காகவும் இறை சமூகத்திற்காகவும் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களிலும் சாட்சிய வாழ்வு வாழ நீர் உதவி செய்யும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி சாம் ஜனகர் இந்துஜா, திருமதி ரெஜிஸ், திருமதி ஜெனிஃபர் மாலதி, திரு அடைக்கல சாமிதாஸ், இந்த குடும்பங்களை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ வரங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மேல் வீட்டு அனுபவங்கள் அன்னை மரியாளோடு இணைந்து அந்த சீடர்கள் ஜெபித்த பொழுது கிடைத்த அந்த அனுபவத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றைகள் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அடிமை விலங்குகள் தகர்த்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுவே. அடிமை விலங்குகள் தகர்த்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுவே. தடைகளும் மலைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுவே. தடைகளும் மலைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுவே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.